ஹலோ யூஎஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்டர் அல்லு அர்ஜுன் சாரோட A22 A6 இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து 600 கோடிக்கு பேசி வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. இது வந்து பேசி தான் வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அவங்க வந்து இன்னும் ஓடிடியோட ரைட்ஸை வந்து செல் பண்ணல. அதனால் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டுருக்கு சன் பிக்சர்ஸ் கிட்ட. இதை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஓகே டீல் ஓகே அப்படிம்பாங்களா, இல்லை நாங்கள் இதை விட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்பாங்களான்னு தெரியாது. மேபி இது ஓகே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா சூர்யா 47. இந்த படத்தில் வந்து சூர்யா சாருக்காக ஒரு ஸ்பெஷல் மாஸ் டான்ஸ் அப் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதோட ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது ஜான்வரி மிடில் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லப்படுது. ஓகே, இப்போது சூர்யா 47லாம் ஓகே, அது மெல்லவே வரட்டும். சூர்யா 46ம் ஓகே, எனக்கு மெல்லவே வரட்டும். கருப்பு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு படம் வந்து ஜான்வரி 23 வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கான அப்டேட் வந்து ஜான்வரி, அதாவது நியூ இயர் ஸ்பெஷலாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயிலர் 2 படத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அந்த படத்தில் நடிக்கிற ஒரு ஆக்டரே இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்ததில் நான் எல்லா கேஸ்ட்டும் நடிக்கும், ஷாருக் கான் சார் கேமியோ பண்ணுறாருன்னு அவரே வாயை விட்டு உளறிட்டார். ஸோ வந்து இப்போ அவருக்கு அடுத்து ஷாருக் கான் சாரும் இந்த படத்தில் நடிக்கிறதா கன்ஃபார்ம் ஆகிட்டு, அவரோட கேமியோ வந்து கூலி படத்தில் வந்து அமீர் கான் கேமியோ மாதிரி சொதப்பாமல் இருந்திருந்தா நெல்சன் வந்து கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்துருவார். அந்த மாதிரி சொதப்பாமல் இருந்தால். நான் ஏன் ஷாருக் கான் சாரோட கேமியோ வந்து சொதப்பாமல் இருந்தா அப்படிங்கன்னா, ஷாருக் கான் சாருக்கு 1000 crore கிளப்பில் 2 படம் வச்சுருக்காரு பாலிவுட்டில், ஒரு சூப்பர் ஸ்டாராக வேறு இருக்கார். அதனால் இந்த கேமியோ மட்டும் அவங்க சொதப்பாமல் தட்டி அடித்தாங்கன்னா பாலிவுட்டில் வந்து நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் ஜெயிலர் 2க்கு. அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எகிரும். தமிழ் படங்கள் வந்து இன்னும் பார்க்கப்படும். நம்ம மக்கள் படங்களை அங்கே உள்ள மக்கள் இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்க. இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மங்காத்தா படத்தோட ரீரிலீஸ் சம்மந்தமான ஒரு சின்ன அப்டேட். இந்த படத்தை ஏன் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த படத்தோட பார்ட் 2 கதைக்கான பேச்சுவார்த்தைங்கிறது பேய்கிட்டு இருக்கு. அதாவது கோட் படத்தோட ஷூட்டிங் டயத்தில் அஜித் சாரும் வெங்கட் பிரபு சாரும் மீட் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோ லீக் ஆகி, வெங்கட் பிரபு சார் போஸ்ட் பண்ணார். கோட் படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்த டயத்தில் அஜித் சாரை மீட் பண்ணி பேசியிருக்காங்க மங்காத்தா 2வோட கதை பற்றி. அதை வந்து வெங்கட் பிரபு சாரே கோட் பற்றின ப்ரமோஷன்ஸில் வந்து சொல்லியிருக்காரு நிறைய டைம். சரி, இப்போ தான் வெங்கட் பிரபு சார் தான் SK26 எடுக்க போகிறாரு, அஜித் சார் தான் ஆதிக் சார் ப்ராஜெக்டை பார்க்க போகிறாரு அப்படின்னா, இது வந்து AK64 வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, AK65 வர்றதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. சப்போஸ் எல்லாமே ஓகே ஆகி ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் எல்லாம் கரெக்டான டைமுக்கு, அதாவது ஷெட்யூல் கொடுத்து வச்சு ரெடி பண்ணியிருந்தா AK65 வர்றதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து சார் வந்து ரஜினி சாரை மீட் பண்ணி இப்போது ஒரு கதை சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இன்றைக்கி கூட போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டோரி. ஆல்ரெடி இப்படி தான் சுதா கோங்கரா மேம் வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரி வச்சுருக்கேன் நாங்கள். பார்க்கிங் மூவி டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணா சார் வந்து ஸ்டோரி சொன்னதாக சொல்லப்படுது. இந்த 3 படங்களில் எது 173 வரப்போகுதுன்னு இன்னும் முடிவு ஆகலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கான அப்டேட்ஸ் முடிஞ்சுது. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நேராக வரும்.